அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நம்ம ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் விசேஷமான நாட்கள் என்ன, திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வாரம் கிரக நிலைகள் என்ன, அதுக்கப்புறம் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு பலன் என்ன, இதுதான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வாரத்துக்கான கிரக நிலைகளை பார்க்குற போது முதல்ல நாட்களை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஏப்ரல் 2ஆம் தேதி புதன்கிழமை, அன்றைக்கு கரிநாள், சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் விளக்கப்பட்ட நாள். ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழக்கிழமை, அன்னைக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் விளக்கப்பட்ட நாள். அன்றைக்கி மிருத்யுன்னு அர்த்தம். மிருத்யு அப்படின்னா யம பயம்னு அர்த்தம். ஆகையினால அன்றைக்கும் விசேஷமான நாள் இல்லை. அடுத்தபடியாக ஏப்ரல் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சப்தமி திதி. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சந்தான சப்தமி, கமல சப்தமின்னு விசேஷமாக குழந்தைகளுக்காக கொண்டாடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மே மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி திதி. அன்றைக்கும் ரொம்ப பெரிய விசேஷமாக ஒன்றும் இல்லை. மறுநாள் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவமி, குறிப்பாக ராம நவமி. ஸோ பகவான் நமக்கு ராம அவதாரம் எடுத்த அந்த நாள் ராம நவமி. அன்றைக்கு எங்கெல்லாம் ராமருடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அவரை வழிபாடு பண்ணுறது அந்த நவமி அன்னைக்கு ரொம்ப விசேஷம். ஆக இந்த மாதம் இந்த வாரத்தில் பெரிய சிறப்பான நாட்கள் எதுவும் இல்லை, ராம நவமியை தவிர. இனி இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குது திருக்கணித பஞ்சாங்கப்படின்னு பார்க்குறோம். ரிஷப ராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மீன ராசியில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் கோச்சாரத்தில் இருக்கிறாங்க. சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு. இனி மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த சனி பகவானும் இப்போ உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்படி பார்க்குற போது இந்த வாரம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எதுலையாவது பண வசதி இருந்தால் முதலீடு பண்ணுங்கள். பண வசதி இல்லை அப்படிங்கிறவங்க செலவு பண்ணுறத பார்த்து பண்ணுங்க. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்ல. பட் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அது சுமாரான பலன் தான். ஸோ இந்த வாரத்து கட்டங்களில் நீங்கள் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது நல்லது. நீங்கள் உங்களுடைய கல்வியில் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் இந்த வாரத்தில் நிறைய உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதான் மெயினாக பார்க்குறோம். ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ வேலையில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க, வேலையில் இன்னர் சேஞ்சஸ் அல்லது ரோல் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அல்லது உங்களுக்கு பெட் ரிலேஷன்ஸு க்ளோஸ் ரிலேஷன்ஸ் யாரும் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். மற்ற செலவினங்கள் உங்களுக்கு தவிர்க்கப்படும். இந்த வாரத்தில் நீங்கள் அவசியம் இருந்தாலே கடன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள்.
இதுவும் ரொம்ப முக்கியம். பிற்காலத்தில் நீங்கள் கடன் வாங்கினாலும் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு இருந்து வந்துடும். ஸோ அது மட்டுமல்ல, உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் இந்த வாரம் பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும் அல்லது பூர்த்தியாகும். ஏன்னா இந்த வாரத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுப்பார்கள். நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்காங்க. அவர்களாலும் நன்மை, ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் என்பது இருக்கும். மணி ரொட்டேஷன் இருக்குது, பட் செலவினங்களும் அதற்கு தகுந்த மாதிரி இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கையில் வருமானங்கள் கூடும். இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களை நல்லா டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, உங்களுடைய அசைன்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே அப்டேட் பண்ணுறதுக்கோ ஜூமில் படிக்கிறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏதாவது புதுசாக அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. அது மட்டுமே அல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடும், அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன், அண்டர் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் ரெண்டும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கனாலும் லாபம், வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இடங்கடை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை, ஒரு வருமானம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணால் செலக்ட் ஆவீங்க. ஏற்கனவே செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா ஃபேவரபுளாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் விநாயகரையும் பிரதானமாக கும்பிடுங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுடைய இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து கூடும், கௌரவம், புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் தொழில் முனைவோராக இருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது. அது மட்டுமல்ல, கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணுன்னா இந்த வாரம் நடக்கும். பெரிய மனிதர்களுடைய நட்பு, சகவாசம் அல்லது அவருடைய ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் கடந்த வாரம் மாதிரி இந்த வாரமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு பேச்சை குறைங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. அதனால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. இந்த வாரம் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அந்த ப்ராஜெக்டை நீங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறதுங்கிறத பிளானிங்கை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிளான் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும், தகவல் தொடர்பு வைக்கணும் அல்லது தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு வைங்க.
எக்காரணத்தை கொண்டு மீடியேட்டர் வேண்டாம், நீங்களே அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் தேடுதல் என்பது உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விற்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது. விற்பது மட்டுமல்ல, வாங்குவதற்கான வாய்ப்பும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் இல்லை. இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக ரேஸ், லாட்ரி எல்லாம் குறைங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனில் சேஞ்சஸ் இருக்குது. யாரெல்லாம் வேலையில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய ஒரு முதலே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரம் விநாயகரையும் மகாலட்சுமியும் கும்பிடுங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் லாங் ஜேர்னி போகணும், நீண்ட தூரம் பிரயாணம் போகணுன்னு பிளான் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த பிளானிங் சக்ஸஸ் ஆகும். செகண்ட் மேரேஜுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழிலில் வருமானங்கள், லாபங்கள், சம்பாத்தியங்கள் கூடும். ஒருவேளை உங்களுடைய பணம் லாக் ஆகிருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பணம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் எய்ம் பண்ணுறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இறைவன் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகும். யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. குறிப்பாக உறவுகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. எளிய சகோதர சகோதரிகளாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பிளான் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் சனி பகவான் ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள் மாறும். சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க. எந்த அளவுக்கு லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்னவோ, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூட அத்தனை முயற்சிகளும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாகவும் சாதகமாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலேயே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத பயணம், அந்த பயணம் உங்களுக்கு நன்மையாக அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் வேலை இல்லாமல் இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக வேலை இருக்குது. வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் பரவாயில்லாமல் இருக்குது. அதுலேயும் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. சொந்தமாக லேண்ட் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்குறதுக்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இது அத்தனைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு யோகங்கள் இருக்குது. வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்குது. இதை பயன்படுத்திங்க. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ்மே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கடகராசியில் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாலும் பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பும் இந்த வாரம் நல்லாவே மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே
நீங்கள் விநாயகரையும் முருகனையும் வழிபாடு பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து கிடைக்கலையோ இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, அரியர்ஸ் வரல அப்படிங்கிறவங்களுக்கு, இன்சூரன்ஸ் பணங்கள் வராதவங்களுக்கு அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய 8ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. உங்களுடைய மேரிட் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த வாரம் இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், பொருளாதாரம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. எதிர்பாராத தன வரவு, பண வரவு உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க. ஆனாலும் அவர்கள் நல்லபடியாக காரியத்தை முடித்து வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல வழிக்கு சொத்துக்கள் விற்காமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது வரைக்கும் டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது அத்தனையும் உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுலேயும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்றம், முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆனாலும் வேலை இல்லாமல் எல்லா ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுடைய சர்வீஸில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் விஷயங்கள், உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிற சில ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணுங்கிறவங்க அடைக்க வாசிங்க. பெருசாக லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரம் உங்களோட ஹையர் ஸ்டடியில், ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலுமே இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் யாருக்காவது தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் துர்க்கையும் நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. பிரிஞ்ச நீங்கள் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகளும் நிறையா இருக்குது. யாருக்கெல்லாம் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் இந்த வாரம் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பட் அதற்கு தந்த செலவுகளும் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணாமல் இருக்க வேண்டாம். கடந்த காலங்களில் இருந்தக்கூடிய கிரக நிலைகள் மாறி இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். உங்களுக்கு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்புகள், அவர்களால் மேன்மை, நன்மை இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக உங்களுடைய 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, உங்களுக்கு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி காதல் விஷயங்கள் உண்டு. இந்த வாரத்தில் நான் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்,
ஏதாவது லாபத்தை கிடைக்குமா அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையுமே இந்த வாரத்தில் அடக்கி வாசிங்க. பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, எல்லா விதமான யூக வணிகங்களும் நமக்கு சாதகமாக இந்த வாரத்தில் இல்லை. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக இருக்குது. வேலை சேஞ்ச் பண்ணணுங்கிறவங்க சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ரொஃபஷன் மாறணுங்கிறவங்க ப்ரொஃபஷன் மாறுங்க. கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க மூவ் பண்ணுங்கள். இது அத்தனைக்குமே இந்த வாரம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்குது. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கவங்களுக்கு கிட்ஸ் அமையும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த வாரம் தெய்வ அனுகூலத்தால் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் இருக்காரோ சிவனையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்காங்க. பட் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குரு 8ல் இருக்கார். ஒரு பக்கம் வேலை உண்டு, இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. யாருமே நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. வேலை தேடுனீங்கன்னா வேலை கிடைக்கும். ஆனால் அந்த வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டார், எனி அதர் ஃபிட்டர் கன்சல்ல ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. வேலையை பற்றிய ஒரு பயம், ஒரு பீதி, ஒரு மனக்குழப்பம் இருக்கும். ஸோ உங்களுடைய எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடையாது. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாக பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். கூட வேலை செய்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, சுப்பீரியர் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற தாட்ஸ் இருந்தால் அதை இந்த வாரம் மறந்துடுங்க. கிரக நிலைகள் இந்த வாரம் ஃபேவரபுளாக இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். மேரிட் லைஃபுமே பெருசாக ஹாப்பி மேரிட் லைஃபாக இல்லை. கணவன் மனைவி 2 பேருக்குள்ள பிரிவு, பிரச்சனை, போராட்டம் அல்லது டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன், 2 பேருக்கு வைத்திய செலவுகள், இப்படி ஏதோ ஒன்று இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் புதிய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமான்னா அதுவும் இல்லை. ஸோ எல்லா விஷயத்துலையுமே இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலம் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், அந்த லாபம் நமக்கு கைக்கு வர்றதில் நிறைய தடைகள், கண்முன்னாடியே பணம் பறிபொருள்பூர்வமான காலங்கள், இதுவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் இருக்குது, யாருடைய பணமாவது கையில் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பெரிய லெவலில் நமக்கு கை கொடுக்குங்கிறது இல்லை. அதனால் எல்லா விஷயத்துலேயும் இந்த வாரத்தில் பொறுமை, கொஞ்சம் நிதானமாக இந்த வாரம் செயல்படுங்க. இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனும் தந்த சேல்ஸ் இருக்க வழியே ப்ராஃபிட் இல்லை. ஆக லாபம் என்பது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, க்ரீன் கார்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வருஷக்கணக்காகுதுங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். இது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பிஸ்னஸுமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம், அதுவுமே பெருசாக இல்லை. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பட் வேலை இல்லாமல் இல்லை, ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற தொல்லைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. மறைமுகமான எதிரிகளுடைய தொல்லைகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் காளியும் முருகனையும் கும்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பாராத பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இது எல்லாமே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய 5ஆம் இடத்துல 5 கிரகம் இருக்குது. எப்பவுமே 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளை அறியாத என்டர்டெயின்மெண்ட்னு அர்த்தம், டூர்னு அர்த்தம், ட்ராவல்னு அர்த்தம். உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தது இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
கடன் இருந்தால் கடன் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த வாரம் உருவாகும். இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருந்ததுன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகியது ஃபியூச்சரில் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அவர்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு, குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான சூழ்நிலைகள், சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான காலகட்டங்கள் இருக்குது. நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. இது எல்லாமே உண்டு. இந்த வாரத்தில் உங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக மூவ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் இருக்குது, பட் லாபம் பெருசாக ஒன்றும் இல்லை. உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லதாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும். பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் பெருசாக வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதவே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் டாக்குமெண்டெல்லாம் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கிளியர் ஆகும். உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. நிறைய தேடுதல் என்பது இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்ல வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் சிவ தரிசனம் வழிபாடு சிறப்பாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த நல்ல சேல்ஸு வருமான லாபம் இருக்குது. விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் கூடும், லாபம் கூடும். அது இல்லாமல் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது பரவாயில்ல. ரொம்ப நாளாக யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. கையில் பணம் இல்லை, எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிரனே நாளில் இருக்கிறதுனால கடன் வாங்கி லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, நகை வாங்குவதற்கு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கு அல்லதெல்லாம் இதெல்லாம் நமக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் நடப்பதற்கான வாய்ப்பு, அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு வைங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் உங்களை அப்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை இருக்குது. யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கோ அதெல்லாமே கிளியர் ஆகும். இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் போவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஆக இந்த வாரம் வாங்குவதற்கும் விற்பதற்குமான வாய்ப்புகள் ரெண்டுமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது. பிஸ்னஸில் உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள்
கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்திகரமான மன வாழ்க்கை என்பது இந்த வாரம் இல்லை. கணவன் மனைவி பிரிவு 2 பேரும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள், 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் அதுவும் இந்த வாரம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும், மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். நீங்கள் கவர்மெண்ட்டில் இந்த வாரம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது ப்ரைவேட்டில் எதுவும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரண காரியத்திற்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக அல்லது ஃபுல்ஃபில் ஆகிறதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் சிவனையும் துர்க்கையும் வழிபாடு. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் நன்மையாக இருக்கும், சாதகமாக இருக்கும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அவர்களால் நமக்கு நன்மைகள். இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஓரளவுக்கு பெயர்வாயில் எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குழந்தைகளால் நன்மை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல. வேலை இல்லாமல் எல்லாம் வேலையில் கவனமாக இருங்க. நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் கவனமாக இல்லைன்னா வேலையில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் குறையும். கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குதுனால் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. பயப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் கிடைக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த வாரமும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணத்தால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு மன வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பிளானிங் அல்லது ரிசர்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ஃபர்தராக நீங்கள் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட செய்திகள், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் சிவனையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் இடங்கடா வாங்கணும்னு நினச்சிங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க அல்லது பழைய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய கல்வியும் நல்லா இருக்குது. அதோட யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. இதையெல்லாம் வாங்குவதற்கு கையில் பணம், தனம், பொருள் இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய வேலையில்
இருந்தால் கூட வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இல்லை, அன்சாட்டிஸ்ஃபைடு ஜாப் தான் இருக்குது. நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸோ உங்களுடைய சுப்பீரியரோ பெருசாக கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. நல்லா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் அடக்கி வாசிக்க வேண்டிய காலம் வேலை வாய்ப்புகளில் இருக்குது. நல்லா பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க. இந்த வாரம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்க வழியாக வருமானம் சுமார். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ரேஸில் வாங்குகிறேன், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம். குறிப்பாக பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சி எல்லாம் வேண்டாம். யூக வணிகங்கள் சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு பக்கம் உங்களுக்கு ஆன்சில் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் இருக்கோ அது கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்குன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யாரையா கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா நடக்கும். நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை பண்ணுறேன், நான் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல என்னுடைய தொழில் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். அது மட்டுமல்ல, நான் ஒரு தொழில் முனைவாராக வரணும், என்டர்பிரனராக வரணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறைய உண்டு. ஆல்ரெடி நான் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் நல்லா வணங்கிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல, சந்திரன் சாரத்தில், ஒரு பக்கம் தெய்வானுகூலம் வலுபூர்ணமாக இருக்குது. இன்னொரு பக்கம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் 7ஆம் இடத்தை பார்க்குறது. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். அதுலேயும் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனைக்கும் இந்த வாரம் லாபத்தை கொடுப்பதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் கமிஷன் தொழில் பண்ணுறேன், புரோக்கரேஜ் பண்ணுறேன், கான்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், கன்சல்டன்சி பண்ணுறேன், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஏற்றம், முன்னேற்றம் உண்டு. டிஜிட்டல் துறையில் இருக்கேன், மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இந்த வாரம் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான பிளானிங்கை பண்ணுவீங்க. அப்பாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? பரவாயில்லாமல் இருக்குது. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த ப்ராக்ரஸ் இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது. இது அத்தனையும் உங்களுக்கு வேலையில் இருக்குது. ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், சர்வெண்ட் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறவங்களுக்கு வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, நான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கு, ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் இந்த காலகட்டங்களில் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. உங்களை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும். அதோட இந்த வாரத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது.
எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே தான் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் கவனம். உறவுகள் ரொம்ப முக்கியம். அந்த உறவுகளை நீங்கள் ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்கள். இது இந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப உங்களோட முக்கியமான விஷயம். இந்த வாரத்தில் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருங்க. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.